ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பிக்சர் இன்சர்ட் பண்ணக்கூடிய பிக்சருக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி பிக்சரோட வியூவை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, நிறையவே மெத்தட்ஸ் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல இங்கே பாட்டம் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸில் ட்ராயிங் டூல்ஸ் இருக்கும். இந்த ட்ராயிங் டூல்ஸில் இங்கே பாருங்கள், ஃப்ரம் ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை இன்சர்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு இமேஜஸ் வச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் எந்த இமேஜ் நான் இன்சர்ட் பண்ண போறோம் அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இதர் டெக் அகாடமி இந்த பேனர் இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த இமேஜ் இங்கே நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பேஜில் இன்சர்ட் ஆயிரும். பார்க்க முடியுதா உங்களால? இந்த இமேஜை நம்ம எங்கே வேணும்னாலும் நம்ம ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்க முடியும், அலைன் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், கிளிக் அண்ட் ட்ராக். எப்போ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ண முடியும்னா, இங்கே பாருங்கள், 4-headed, இங்கே பாருங்கள், கர்சர் மேலே இருக்கும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், பிக்சருக்கு மேலே இருக்கும்போது 4-headed ஏரோவாக மாறுது இல்லையா? ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பிக்சருக்கு மேலே வச்சுட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து இந்த பிக்சரை ரீசைஸும் பண்ணிக்க முடியும். ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த செலக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் டாட்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பிக்சரை சுற்றி டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ்க்கு மேலே கர்சரை கொண்டு போகும்போது டபுள் ஹெட்டட் ஏரோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஏரோவாக இருக்கும்போது கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் பிக்சரை ஸ்மாலர் சைஸ் ஆர் பிக்கர் சைஸ்க்கு உங்களுக்கு எப்படி அலைன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டாட்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணி அதோட சைஸை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டோம், திரும்பவும் வேற ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் செலக்டில் இருக்கா அன்செலக்டில் இருக்கா. இப்போ இந்த பிக்சர் செலக்ட் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு பிக்சரை வேற ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பிக்சரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இன்னொரு பிக்சர் வந்துடும். அந்த தப்பு பண்ணக்கூடாது. அப்போ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டாட்ஸ் இருக்கும். அன்செலக்ட்னா இங்கே பாருங்க, நான் இந்த எம்டியான பிளேஸில் கர்சர் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அன்செலக்ட் ஆயிடுச்சு, அந்த டாட் எல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா? இதுதான் அன்செலக்டட் கண்டிஷன். இப்போ அன்செலக்டட் கண்டிஷன்ல தான் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, திரும்ப உங்களுக்கு தேவையான வேற ஒரு பிக்சரை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ ஃப்ரம் ஃபைல் மூலமாக எப்படி பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். அடுத்து மெனு பாரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மெனு பாரில் இங்கே பாருங்கள், இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே கர்சர் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிக்சர் ஆப்ஷன் போயிட்டு அதில் இருக்க ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிக்சர் தேவையோ அந்த பிக்சரை செலக்ட் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். அதுதான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண இமேஜ் உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். தெரியுதுங்களா? இப்போ இந்த இமேஜோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருக்க இமேஜுக்கு மேலேயே எனக்கு அலைன்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இமேஜோட பிக்சரை ரீசைஸ் பண்ண போகிறேன், ஸ்மாலர் சைஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் டபுள் ஹெட்டட் ஏரோ வந்ததுக்கப்புறமா கிளிக் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணுறேன். பார்க்க முடியுதா உங்களால்? ஸோ நான் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நான் அலைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரீசைஸு. இது டெக் அகாடமியோட லோகோ. சரிங்களா? இப்போ இதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம், எந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக், அதாவது அன்செலக்ட் பிக்சர், எந்த பிக்சர்ஸுமே செலக்ட் ஆகலை. இப்போ நான் பிக்சரை செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபார்மட்டிங் டூல் பார் எனக்கு ஓப்பன் ஆகும். எதோடதுன்னா பிக்சரோட ஒரு ஃபார்மட்டிங் டூல் எனக்கு ஓப்பன் ஆகுது. அதுதான் இந்த டூலு. ஸோ இந்த டூலில் ஒன்று என்னென்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது பாருங்கள், இது ஃப்ளிப் வெர்டிக்கலி. நம்மளோட இமேஜ், எந்த இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜை வெர்டிக்கலாக நமக்கு ஃப்ளிப் பண்ணும். இங்கே பாருங்கள்,
அப்படியே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தலைகீழாக தெரியும். அகைன் ஃப்ளிப் வெர்டிக்கலி கொடுத்தோம் அப்படின்னா ஒரிஜினல் வந்துடும். ஸோ ஃப்ளிப் ஹரிசாண்டலி மிரர் இமேஜ் மாதிரி, இப்போ மிரரை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரியான இமேஜ் மாதிரி டேர்ன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ளிப் ஹரிசாண்டலி. ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் டேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், கலருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு கலரையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த லோகோவில் க்ரீன் கலரோட இன்டென்ஸை மட்டும் நான் அதிகப்படுத்துகிறேன். உங்களால் பார்க்க முடியுதா சேஞ்சஸை? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரீனோட இன்டென்ஸ் அதிகமாகிட்டு லோகோவோட கலரே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ளூ கலர் பண்ணிக்கலாம். இது வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ பாருங்க, நான் க்ரீன் வந்து திரும்பவும் பழைய மாதிரி 0க்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரிஜினல் அந்த லோகோ. இதில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். கான்ட்ராக்டாக இருக்கிற டென்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம். காமாவோட டென்ஸையும் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கலர் ஆப்ஷனுக்கு. இப்போ பாருங்க, அடுத்து இங்கே இருக்கிற கிராஃபிக் மோட் ஆப்ஷன்ஸ் போகிறோம். கிராஃபிக் மோட் ஆப்ஷன்ஸில் இங்கே இருக்கிற ட்ராப் டவுன் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம எந்த இது இப்போ பாருங்கள், நான் கிரே ஸ்கேலுக்கு மாற்றுறேன். ஸோ வந்து உங்களுக்கு கிரே ஸ்கேலுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதே கிராஃபிக்ஸில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் பண்ணுறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அதே கிராஃபிக்ஸ் மோடில் வாட்டர் மார்க் மாதிரி எனக்கு இருக்கணும் இமேஜே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது வாட்டர் மார்க் மாதிரி இருக்குது. இந்த பிக்சரை உங்களால் பார்க்க முடியல, நான் அகைன் டிஃபால்ட்டே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், அதே வந்து இங்கே கீழே இருக்கிற இந்த இசட் அகாடமியோட பேனருக்கு போகலாம். இதில் போயிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிராஃபிக்ஸ் மோடில் வாட்டர் மார்க் செட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களால் இந்த இதில் கொஞ்சம் வாட்டர் மார்க் வியூ பண்ண முடியுதா? ஸோ இந்த மாதிரி தான் பிக்சர்ஸோட இந்த ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நான் அகைன் டிஃபால்ட்டே செட் பண்ணிடுறேன். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்மூத் ஆப்ஷன் இருக்குது, ஷார்பன் ஆப்ஷன் இருக்குது, ரிமூவ் நாய்ஸ் ஆப்ஷன் இருக்குது, சோலரைசேஷன் இருக்குது, ஏஜிங் இருக்குது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. பாப் ஆர்ட் இருக்குது, மோசைக் இருக்குது, ரிலீஃப் இருக்குது. இங்கே சார்கோல் ஸ்கெட்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சார்கோல் ஸ்கெட்ச் மெத்தட் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு சார்கோல் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த பிக்சர் சேஞ்ச் ஆயிரும். இங்கே பாருங்கள், பார்க்க முடியுதா உங்களால்? ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஃபில்டர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜஸ் இப்போ வந்து நான் இன்வெர்ட் இப்போ வந்து எனக்கு சார்கோல் போகணுன்னா நான் வந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போகிறதுக்காக அண்டூ கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கீ ப்ளஸ் இசட் கிளிக் பண்ணி அண்டூ கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க இன்வெர்ட் ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், புரியுதுங்களா? இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன்ஸும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சா உங்களோட பிக்சர்ஸ் நல்லாயிருக்கும், வியூக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி நம்ம எப்பயுமே இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் நம்ம சேஞ்சஸை கொண்டு வர முடியும். பாருங்கள், இது ஒரு ஆப்ஷன்ஸ். புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது. அந்த இன்சர்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி, நம்மளோட ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வியூ பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனு. இதிலே இப்போ நான் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதர் டெக் லோகோவோடது எனக்கு திரும்பவும் இதே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வேறு ஒரு பிளேஸில் வேணும் அப்படின்னா அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது டாட்டடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் கீ ப்ளஸ் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆன் பண்ணணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு எப்படி மூவ் ஆன் பண்ணுறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அண்ட் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஸோ என்டர் கீ நான் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆன் ஆகிடுது கர்சர். இப்படி மூவ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல எங்கே கர்சர் இருக்கோ அங்கே நியரில் தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும்.
ஸோ கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ ப்ளஸ் வி வந்து பேஸ்ட் ஆப்ஷன் நான் அதை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஆல்.